ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஹியூமிடிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்ம ரூமில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மிஷின், ஓகேங்களா? ஸோ இதுதான் நிறைய ஃபேன் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் இந்த பாக்ஸ் செஞ்சுருக்கேன். ஆல்ரெடி இது அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன் சேனலில். பார்க்காதவங்க பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இது போட்டு ஒரு அரை மணி நேரத்தில் ரூமில் வந்து நார்மல் டெம்பரேச்சர் வந்துடுது. ரொம்ப வெக்க இருக்க மாட்டேங்குது. ஸோ அது எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோஸில் இருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். இந்த கண்டெய்னர் வந்து ஆர்ஓ பாக்ஸ். இது வந்து பழைய இரும்பு கடையில் வந்து ரூ. 100க்கு வாங்கிட்டு வந்தேன். ஃபுல் செட்டு வாங்கிட்டு வந்தேன். இதுதான் எனக்கு மெயினாக தேவை. பட் அவங்க தனியாக கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இது கூட கொடுத்தாங்க. ஸோ கிளாஸி நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து வால் ஹேங்கிங் அந்த மாதிரி செய்யறதுக்காக தான் நான் வந்து இது ட்ரை பண்ணுறேன். ஸோ வால் ஹேங்கிங் அப்படின்னாக்கா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். தரையில் வைக்கிறதோட எனக்கு குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க. செவத்தில் மாற்றிட்டாக்கா இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சீலிங் ஃபேனுக்கும் இதுலேருந்து போகக்கூடிய அந்த குளிர்ச்சியான காற்று வந்து நல்லாயிருக்கும். மேலே இருக்க டாப், அதாவது வந்து ஓப்பனாக இருந்தால் இல்லை பூச்சி வந்துடும், ஏதாவது பாக்டீரியா அந்த மாதிரி வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அந்த ஆர்ஓ வாட்டரோட கேப்பையும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபுல்லாக அந்த வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அதே போல் பின்பக்கம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஒரு சின்ன அலுமினிய தகடு மாதிரி வச்சு கம் வச்சு ஹோல் போட்டுக்கிட்டேன் நம்ம வால் ஹேங்கிங்க்கு. அதே போல் ஃப்ரண்ட்டு சைடில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒயர் எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சேன். பட் அதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ பார்க்கக்குள்ள கொஞ்சம் நல்லாவே இருக்கும். மேலே மூடிட்டோம் அப்படின்னாக்கா, உள்ளே இருக்க ஈரப்பதமான காற்று வெளியே வராது. அதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். ஸோ மேலேயும் போட்டுக்கிட்டேன், கீழே இருக்கிறதுலையும் ஹோல்ஸ் போட்டுட்டேன். அதே போல் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, 12 வோல்ட் சாக்கெட் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். பட் இந்த ஹியூமிடிஃபையருக்கு வந்து 12 வோல்ட் சப்போர்ட் பண்ணாது. சாக்கெட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 24 வோல்ட் வர மாதிரி நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மல்டிமீட்டர் வைக்கக்குள்ள 24 கரெக்டாக வந்துச்சு. இதுக்கப்புறம் மற்ற ஒர்க் பார்க்கலாம். நம்மளுக்கு இதில் ஒரு ஃபேன் வைக்க போகிறோம். ஸோ ஃபேனோட வோல்டேஜ் 12 தான். ஸோ 24ல் டேரெக்டாக நம்ம கொடுக்க முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா 7812 வோல்டேஜ் ரெகுலேட்டர் வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ரெகுலராக அந்த ஹீட் பேஸ்ட் வச்சுட்டு நம்ம வந்து அதை சோல்டரிங் பண்ணிவிட்டு கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். கெப்பாசிட்டி எதுவும் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ கெப்பாசிட்டி கொடுத்தா ஃபேன் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடும். பட் லைஃப் டைம் வந்து சீக்கிரம் குறைஞ்சிரும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா பிரச்சனை இல்லை. பட் நான் ஓவராலாக எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு கெப்பாசிட்டி கொடுத்துட்டேன். அந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 4700 EF 25 வோல்ட் கெப்பாசிட்டர். இது வந்து ஒரு ஆடியோ போர்ட்லேருந்து கேட்டினா நல்ல குவாலிட்டியான ஒரு கெப்பாசிட்டர். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வரக்குள்ள ஒரு சின்ன ஒரு பைப் மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த பைப் எதுக்குன்னாக்கா உள்ளே இருக்கிற அந்த கூலிங்கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு கொடுக்கும். அதனால் அப்படி வச்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் சிம்பிள் ஒர்க் தான், வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஏசி அளவுக்கு சில்னஸ் கொடுக்கலனாலும் உங்கள் ரூமில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வந்து அதிகரிக்கும். அப்போ வந்து கொஞ்சம் வெக்க தெரியாது. எனக்கு நல்லாவே இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.